ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூவல் டெக். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங்கோட இந்த அடாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா அடாப்டர் பற்றிலாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது சாதா அடாப்டர் இல்லைங்க, ஒரு 25 வாட்ஸ் அடாப்டர். இது உள்ள வீடியோக்குள்ளே போக போக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அடாப்டர் அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி சார்ஜ் ஆகிடுது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இதுக்கும் நார்மல் அடாப்டருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 25 வாட் பிடி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி தான் இந்த கேபிள் யூஸ் பண்ணணும். இதுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ட்ராவல் அடாப்டர்னு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு சேம். மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ட்ராவல் அடாப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எல்லாத்துக்கும் இதாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவுட்புட்டு இன்புட் வோல்டேஜ்லாம் எவ்வளோ கொடுக்குன்றது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 1699 அப்படின்னு வருது. நமக்கு சாம்சங் ஷாப்பில் வாங்கினோன்னா நமக்கு 1300 வருது. நான் இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் கேலக்ஸி F23 மொபைல் பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஸோ அது நான் வந்து இங்கே லிங்க்கு ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அதுக்கு காம்போனாக இது வாங்கினதுனால எனக்கு வந்து 1300க்கு ப்ராடக்ட் எனக்கு ஜஸ்ட் 300 கிடச்சிச்சு. ஸோ அதோட புக் பண்ணியிருந்தேன். அது மொபைல் ஒரு நாள் வந்துச்சு, அடாப்டர் ஒரு நாள் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த அடாப்டர் அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த அடாப்டரோட கீழே இருக்க இந்த சீலை கட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த அடாப்டர் ஓப்பன் பண்ணலாம், பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். உள்ளே ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே ரிமூவ் எடுக்கலாம். ஒன்றுமே இல்லை பாக்ஸில், வெறும் அடாப்டர் மட்டும்தான் இருக்குது, மேனுவல் கூட இல்லை இதில். இப்போ நம்ம இந்த அடாப்டர் எடுக்கலாம். பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு சில மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வெயிட்டு, பிளாஸ்டிக்கோட அந்த திக்னஸ்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எடுக்கலாம். வெளியே வர மாட்டேங்குங்க. அடாப்டர் செம்மையாக தான் இருக்குது, ஆனால் வெளியே வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த அடாப்டரை வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தாச்சு. நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் நம்ம பழைய 15 வாட்ஸ் அடாப்டர் அளவு பெருசாக இல்லை. ஸோ இது 25 வாட்ஸ் அடாப்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் அடாப்டர், மாடல் நம்பரு, இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும், அவுட்புட் எவ்வளோ கொடுக்கும், எப்போ மேனுஃபேக்சர் பண்ண பீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29/7/2022 ஃப்ரெஷ் ப்ராடக்ட் தான் இது. நமக்கு இப்போ லாஸ்ட் மந்த் எண்டிங்கில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் லெஃப்டில் எதுவும் இல்லை. சென்டரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய அடாப்டர் இப்போ 15 வாட்ஸ் அடாப்டர் எடுத்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபாஸ்ட் சார்ஜிங், அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை சார்ஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன கேபிள் எடுத்துருக்கோம்னா, மொபைல் வாங்கும்போது நமக்கு இந்த கேபிள் கொடுத்தாங்க. ஸோ நம்ம இந்த கேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேபிள் ரிமூவ் பண்ணியாச்சு. ஒரு சைட் டைப் சி பின்னை நம்ம வந்து இங்கே ப்ளக் பண்ணலாம். ஓகே, செம்மையாக ப்ளக் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மொபைலில் ப்ளக் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இதை மொபைலில் ப்ளக் பண்ணலாம். இப்போ நம்ம இதை சார்ஜிங் டெஸ்ட்டு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த அடாப்டரை ப்ளக் பண்ணலாம். ப்ளக் பாயிண்ட்டு சுற்றி காட்டுற அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த அடாப்டர் மட்டும் இங்கே ப்ளக் பண்ணலாம். ப்ளக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 25 வாட்ஸ் அடாப்டரில் ப்ளக் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டேன், சார்ஜ் பண்ணுறேன். பாருங்கள், சவுண்டு கூட டபுளாக வரும் பாருங்களேன். பாருங்கள், சார்ஜ் பண்ணியாச்சு. பாருங்களேன், இந்த கலர் கூட, இந்த லோடிங் கலர் கூட வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நமக்கு வந்து 30 மினிட்ஸ்னு காட்டுது. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா அது இங்கே பாருங்கள், 30 மினிட்ஸ்னு சொல்லிட்டு காட்டுது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில். இப்போ நம்ம வந்து இதை நார்மல் சார்ஜிங், அதாவது 15 வாட்ஸ் அப்படின்ற சார்ஜிங்கில் போடலாம். அது எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோடிங் கலர் பார்த்தீங்கன்னா அது கூட வித்தியாசமாக இருக்குது. இப்போ சார்ஜ் போட்டோம்னா ஒரு அனிமேஷன் வருது பார்த்தீங்களா, அது கூட வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ளூ கலரில், ஸ்கை ப்ளூ கலரில் ஆகுது. அதுவும் லைட்னிங் சிம்பிள் டபுளாக காட்டுறாங்க. அது இல்லாமல் சவுண்டும் டபுள் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ளூ இது நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு நமக்கு வித்தியாசம் காட்டுறாங்க. இப்போ நான் வந்து நார்மல் 15 வாட்ஸ் சார்ஜிங் போடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா
75% ஒரு லைட்னிங் சிம்பிள் தான் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 33 மினிட்ஸ் காட்டுறாங்க. ஸோ நமக்கு ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. பார்த்தா தான் நமக்கு 25 வாட்ஸு 15 வாட்ஸுன்னு காட்டுறானுங்க. ஸோ நமக்கு எதில் பார்த்தாலுமே ஒரே மாதிரி தான் காட்டுது. கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த 25 வாட்ஸ் அடாப்டர் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு வேலிட் ஒரு நல்ல ப்ராடக்டாக இல்லையா, இது எந்த மாதிரி ப்ராடக்ட், இது யூஸ் ஆகுமா ஆகாதா, இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது விட்டுருந்தோம்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட்டோட பையிங் லிங்க் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே கரண்ட் ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்க